அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 58. கண் திறந்தது. முதலில் நதி வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைப்படைந்திருந்த பழுவேட்டரையர் வெகு நேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல தூங்கி கிடந்தார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. புயலின் உக்கிரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோவென்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகமளிப்பதாக இல்லை. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கே மட்டும் கோவிலை அடுத்து சிறிது தூரம் வரையில் வெள்ளம் சுழி போட்டு கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போயிற்று. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டு பிரதேசம் வெகு தூரத்திற்கு காணப்பட்டது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாயிருக்க வேண்டும் என்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிரதிபதிக்கு வீரர்கள் நட்டிய பழைய பள்ளிப்படை கோவில் இருக்க வேண்டும் என்றும் யூகம் செய்தார். திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகிலிருந்து தம்மை போல வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்கக்கூடும். இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டு கொண்டு ஓடுகிறதே, இதை எப்படி தாண்டி செல்வது? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாளாகுமோ தெரியாது. அதுவரையில் இக்கோவிலிலேயே இருக்க வேண்டியதுதான். வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறு என்ன செய்வது? அன்று பகல் சென்றது. இன்னும் ஓர் இரவும் பகலும் கழிந்தன. புயல் தான் சென்றவிடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. தூவானமும் விட்டுவிட்டது. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது. கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் கோவிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்ப மரம் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டுக்கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார். வேகமாக மரப்பாலத்தின் பேரில் அவரால் செல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி கிளைகளை ஆங்காங்கே பிடித்து கொண்டுதான் போக வேண்டியிருந்தது. அக்கறையை அடைந்ததும் காட்டு பிரதேசத்திற்குள்ளே ஒற்றையடி பாதை ஒன்று போவது தெரிந்தது. அந்த வழியிலே விரைவாக நடந்தார். அது முன்னிலா காலமானாலும் வானத்தில் இன்னும் மேகங்கள் சூழ்ந்திருந்தபடியால் நல்ல இருட்டாகவே இருந்தது. காட்டு பிரதேசத்தில் என்னவெல்லாமோ சத்தங்கள் கேட்டன. ஒற்றையடி பாதை சிறிது தூரம் போய் நின்றுவிட்டது. ஆனால் பழுவேட்டரையர் அத்துடன் நின்றுவிட விரும்பவில்லை. காட்டு புதர்களில் வழிகண்ட இடத்தில் நுழைந்து சென்றார். ஒரு ஜாமம் நேரம் காட்டுக்குள் அலைந்த பிறகு சற்று தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தார். அந்த வெளிச்சம் நின்ற இடத்தில் நில்லாமல் போய்கொண்டிருந்தபடியால் அது வழி கண்டுபிடிப்பதற்காக யாரோ கையில் எடுத்துச் செல்லும் தீவட்டியின் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை குறிவைத்துக் கொண்டு வெகு விரைவாக நடந்தார். கடைசியாக அந்த தீவட்டி வெளிச்சம் காட்டின் நடுவே ஒரு பாழடைந்த மண்டபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல காட்டிவிட்டு உடனே மறைந்தது. அந்த மண்டபம் திருப்புரம்பியத்தில் உள்ள பிரதிபதியின் பள்ளிப்படை கோவில்தான் என்பதை பழுவேட்டரையர் பார்த்தவுடனே தெரிந்து கொண்டார். பள்ளிப்படையை நெருங்கி ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக நின்று காது கொடுத்து கேட்டார். ஆமாம், அவர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. 2 பேர் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. உரத்த குரலில் பேசியபடியால் பேசியது தெளிவாக கேட்டது. மந்திரவாதி, உன்னை எத்தனை நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நீ ஒரு வேளை வர முடியாமல் போய்விட்டதோ அல்லது உன்னை யமன்தான் கொண்டு போய்விட்டானோ என்று பயந்தே போனேன் என்றான் தேவராளன். மந்திரவாதி ரவிதாசன் கடகடவென்று சிரித்தான். யமன் என்னிடம் ஏன் வருகிறான்? சுந்தர சோழனையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். நாளைய தினம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்றான் மந்திரவாதி. அச்சமயம் வானத்தையும் பூமியையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு மின்னல் ஒன்று மின்னியது. அத்தியாயம் 59. மண்டபம் விழுந்தது. மின்னல் வெளிச்சத்தில் அங்கே நின்று பேசியவர்கள் இருவருடைய தோற்றங்களையும் பழுவேட்டரையர் ஒரு கணம் பார்த்து தெரிந்து கொண்டார். அவர்களில் ஒருவனாகிய ரவிதாசனை 2 தடவை அவர் தமது அரண்மனையிலேயே பார்த்ததுண்டு. அவன் மந்திர வித்தைகளில் தேர்ந்தவன் என்று நந்தினி கூறியதுண்டு. அவருடைய சகோதரன் சின்ன பழுவேட்டரையன் இந்த மந்திரவாதியை பற்றியே சந்தேகப்பட்டு அவரை எச்சரித்திருக்கிறான். இன்னொருவன், அவனை தாம் பார்த்தது அதுதானா முதல் தடவை? நெடுங்காலத்திற்கு முன்பு அவரால் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரனா அவன்? இருக்கட்டும், இவர்கள் மேலும் என்ன பேசுகிறார்கள் கேட்கலாம் என்று காது கொடுத்து கேட்கலானார். ரவிதாசா, நீ இப்படி வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாள் நெருங்கிவிட்டது, யமன் நெருங்கிவிட்டான் என்றெல்லாம் பிதற்றுகிறாய். யமன் வந்து யார் யாரையோ கொண்டு போகிறான். ஆனால் 3 வருடங்களாக படுத்த படுக்கையாய் கிடக்கும் சுந்தர சோழனை கொண்டு போவதாக இல்லை. அவனுடைய குமாரர்களையோ யமன் நெருங்குவதற்கே அஞ்சுகிறான். ஈழ நாட்டில் நம் 2 பேரும் எத்தனையோ முயன்று பார்த்தோமே.
என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரவிதாசன் குறுக்கிட்டு, அதனால் குற்றமில்லை அப்பனே, யமதர்மராஜன் உன்னையும் என்னையும் விட புத்திசாலி. 3 பேரையும் ஒரே தினத்தில் கொண்டு போவதற்காக இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தான். அந்த தினம் நாளைக்கு வரப்போகிறது என்றான். உடனே மற்றொருவன், ரவிதாசா, 3 பேருக்கும் நாளைக்கே முடிவு வரும் என்பது என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறானாம். மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனே சோழ நாட்டின் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கிறார்களாம். அவனை எப்போதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். 1,00,000 பேருக்கு மத்தியில் உள்ள இளவரசனிடம் யமன் எப்படி நெருங்குவான்? அதை நீ சொல்லவில்லையே. நெருங்குவான் அப்பனே, நெருங்குவான். யானை பாகனுடைய அங்குசத்தின் நுனியில் யமன் உட்கார்ந்திருப்பான். சரியான சமயத்தில் இளவரசனுடைய உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மீது ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டு கொண்டு தஞ்சையை நோக்கி வருவார்கள். அந்த யானையை ஓட்டும் பாகனுக்கு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அவனுடைய இடத்தில் நம் ரேவதாச கிரமவித்தன் யானை பாகனாக அமருவான். அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நீயே ஒருவாறு யூகித்துக்கொள் என்றான். ரவிதாசா, உன் புத்தி கூர்மைக்கு இணை இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். கிராமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான் என்று நாம் நம்பியிருக்கலாம். சுந்தர சோழன் விஷயம் என்ன? அவனுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்றான் தேவராளன். பழுவேட்டரையனுடைய கருவூல நிலவரையில் சோமன் சாம்பவனை கையில் வேலாயுதத்துடன் விட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்து சுந்தர சோழன் அரண்மனைக்கு சுரங்கப்பாதை போகிறது. சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் குறிப்பிட்ட இடத்தில் நின்று வேலை எறிந்து சுந்தர சோழனை கொன்றுவிடலாம். சோமன் சாம்பவனை அவசரப்படாதே, நாளை வரையில் பொறுத்து கொண்டிரு என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறேன். அது எதற்காக? சமயம் நேரும்போது காரியத்தை முடிப்பதல்லவா நல்லது என்றான் மற்றொருவன். முட்டாள், சுந்தர சோழன் முன்னதாக கொலை உண்டால் அந்த செய்தி கேட்டதும் அவன் குமாரர்கள் ஜாக்கிரதையாகிவிட மாட்டார்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்? அது இருக்கட்டும், நீ என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? கடம்பூர் மாளிகையில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே நாளை இரவு நடக்கப் போகிற காரியம் அல்லவா எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்றான். கடம்பூரில் எல்லாம் கோலாகலமாகத்தான் இருந்து வருகிறது. நீ என்னமோ அந்த பழுவூர் ராணியை நம்பியிருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. பழுவூர் ராணியா அவள்? பாண்டிமாதேவி என்று சொல். வீரபாண்டியர் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்க அவள் சபதம் செய்திருப்பதை மறந்து விட்டாயா? ஒரு வாரத்திற்கு முன்னால் இதே இடத்தில் அவள் பாண்டிய குமாரன் கையிலிருந்து பாண்டிய குலத்து வீரவாளை பெற்றுக் கொள்ளவில்லையா? ஆமாம் ஆமாம், ஆனால் நேற்று மாலை உன் பாண்டிமாதேவி வீரநாராயண ஏரியில் உல்லாச படகு யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீ பார்த்திருக்க வேண்டும். உல்லாசமாயிருக்காமல் பின் எப்படி இருக்க வேண்டும் என்கிறாய்? மனதில் உள்ளதை மறைத்து வைக்கும் வித்தையை நந்தினியை போல் கற்றிருப்பவர் யாரும் கிடையாது. இல்லாவிட்டால் பழுவேட்டரையரின் அரண்மனையில் 3 வருடம் காலம் தள்ள முடியுமா? அங்கே இருந்தபடி நம்முடைய காரியங்களுக்கு இவ்வளவு உதவிதான் செய்திருக்க முடியுமா? ஆமாம், பழுவேட்டரையன் எப்போது கடம்பூரிலிருந்து புறப்பட்டான்? எதற்காக புறப்பட்டான்? ஏன் என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. மதுராந்தகத்தேவனை கடம்பூருக்கு அழைத்து வர புறப்பட்டதாக சொன்னார்கள். நேற்று காலை பழுவேட்டரையன் கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற பிறகு இளவரசர்கள் வேட்டையாடச் சென்றார்கள். இளவரசிமார்கள் வீரநாராயண ஏரிக்கு ஜலக்கிரீடை செய்ய சென்றார்கள். அதை பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். பழுவேட்டரையனை தஞ்சைக்கு அனுப்பி வைத்ததிலிருந்தே பாண்டிமாதேவியின் மனதை அறிந்து கொள்ளலாமே. பெண்களின் மனதை யாரால் அறிய முடியும்? அந்த கிழவனை ஊருக்கு அனுப்பியது பழிவாங்கும் நோக்கத்துக்காகவும் இருக்கலாம், காதல் நாடகம் நடத்துவதற்காகவும் இருக்கலாம். வந்தியத்தேவனை நந்தினி தப்பிச் செல்லும்படி விட்டதை நீ மறந்து விட்டாயா? மந்திரவாதி கலகலவென்று சிரித்துவிட்டு, ஆமாம், வந்தியத்தேவன் எதற்காக பிழைத்திருக்கிறான் என்பது சீக்கிரத்திலேயே தெரியும். அது தெரியும் போது நீ மட்டும்தான் ஆச்சரியப்படுவாய் என்று எண்ணாதே. இன்னும் ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவார்கள். முக்கியமாக சுந்தர சோழரின் செல்வகுமாரி குந்தவை ஆச்சரியப்படுவாள். அவள் எந்த சுகுமார வாலிபனுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாளோ அவனே அவளுடைய தமையன் ஆதித்த கரிகாலனை கொன்றவன் என்று அறிந்தால் ஆச்சரியப்பட மாட்டாளா என்றான். என்ன சொல்கிறாய் ரவிதாசா? உண்மையாகவே வந்தியத்தேவனா கரிகாலனை கொல்லப் போகிறான்? கரிகாலனை கொல்லும் கை யாருடைய கையாக இருந்தால் என்ன? பாண்டிய குலத்து மீன் சின்னம் பொறித்த வீரவாள் அவனை கொல்லப் போகிறது. அவனை கொன்ற பழி வந்தியத்தேவன் தலை மீது விழப்போகிறது. நம்முடைய ராணியின் சாமர்த்தியத்தை பற்றி இப்போது என்ன சொல்லுகிறாய்? கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றியே தீருவாள். நம்முடைய பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாளை இரவு கடம்பூர் மாளிகையிலிருந்து வெளியேறும் சுரங்கப்பாதையில் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். காரியம் முடிந்ததும் நந்தினி அதன் வழியாக வருவாள். அவளை அழைத்து கொண்டு இரவுக்கிரவே கொல்லிமலையை அடைந்து விட வேண்டும். அங்கே இருந்து கொண்டு சோழ நாட்டில் நடைபெறும் அல்லோல கல்லோலத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஒருவேளை சௌகரியப்பட்டால் என்ன?
பழுவேட்டரையனின் கருவூல நிலவரையில் சேர்த்து வைத்திருக்கும் பொருட்களை எல்லாம் சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சோழ நாட்டு பொக்கிஷத்திலிருந்து கொண்டு போன பொருட்களை கொண்டே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க படை திரட்டுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். இவ்விதம் கூறிவிட்டு மறுபடியும் ரவிதாசன் சிரித்தான். உடனே பரமேஸ்வரன், சரி, ஆகாச கோட்டையெல்லாம் ரொம்ப பெரிதாக கட்டிவிடாதே. முதலில் கொள்ளிடத்தை தாண்டி அக்கறையை அடைந்து கடம்பூர் போய் சேரலாம். கடம்பூரில் நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிறகு பழுவேட்டரையனுடைய பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது பற்றி யோசிக்கலாம். என்ன சொல்கிறாய்? இப்போதே கிளம்பலாமா? இரவே கொள்ளிடத்தை தாண்டி விடுவோமா என்றான். வேண்டாம், பொழுது விடிந்ததும் படகில் ஏறினால் போதும். அதற்குள் காற்றும் நன்றாக அடங்கிவிடும், ஆற்று வெள்ளமும் கொஞ்சம் குறைந்துவிடும். அப்படியானால் இன்றிரவு இந்த பள்ளிப்படை மண்டபத்திலேயே படுத்திருக்கலாமா? இந்த சுடுகாட்டில் இரவு தங்க வேண்டாம். வேறு எங்கேயாவது கிராமத்துக்கு பக்கமாக இல்ல கோவில் அல்லது சத்திரத்தில் தங்குவோம். இந்த உரையாடலை எல்லாம் ஏறக்குறைய ஒன்றும் விடாமல் பெரிய பழுவேட்டரையர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அவருடைய நெஞ்சு ஒரு பெரிய எரிமலையின் கர்ப்பத்தைப் போல தீக்குளம்பாக கொதித்தது. தாம் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பெண் வீரபாண்டியன் மரணத்திற்காக சோழகுலத்தின் மீது பழிவாங்க வந்தவள் என்பதும் 3 வருடங்களாக அவள் தம்மை ஏமாற்றி வருகிறாள் என்பதும் சொல்ல முடியாத வேதனையையும் அவமானத்தையும் அவருக்கு உண்டாக்கின. 6 தலைமுறையாக சோழர் குலத்திற்கும் பழுவூர் வம்சத்திற்கும் நிலைபெற்று வளர்ந்து வரும் உறவுகளை அச்சமயம் பழுவேட்டரையர் நினைத்து கொண்டார். பார்க்க போனால் சுந்தர சோழனும் அவனுடைய மக்களும் யார்? சுந்தர சோழனுடைய பாட்டி பழுவூர் வம்சத்தைச் சேர்ந்தவள் அல்லவா? சோழர் குலத்தின் தீரா பகைவர்களான பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் நம்முடைய அரண்மனையில் இருந்து கொண்டு நம்முடைய நிலவரை பொக்கிஷத்திலிருந்து திருடி போன பொருட்களை கொண்டு சோழ குலத்திற்கு விரோதமாக சதிகார செயல்களை செய்ய அல்லவா இடம் கொடுத்து விட்டோம். ஆகா, இந்த சண்டாளர்கள் சொன்னபடி நாளை இரவுக்குள் 3 இடங்களில் 3 பயங்கரமான கொலைகள் நடக்கப் போகின்றனவா? நம்முடைய உடலில் மூச்சு இருக்கும் வரையில் முயன்று அவற்றை தடுத்தே ஆக வேண்டும். இன்னும் 60 நாழிகை நேரம் இருக்கிறது. அதற்குள் எவ்வளவோ காரியங்கள் செய்துவிடலாம். இரவுக்கிரவே குடந்தை சென்று தஞ்சைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் செய்தி அனுப்பிவிட்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். இந்த பாதகர்கள் அங்கே போய் சேர்வதற்குள் நாம் போய்விட வேண்டும். இவர்களை கடம்பூருக்கு வரும்படி விடுவதா? இந்த இடத்திலேயே இவர்களை கொன்று போட்டுவிட்டு போய்விடுவது நல்லதல்லவா? நம்மிடம் ஆயுதம் ஒன்றுமில்லை. இல்லாவிட்டால் என்ன? வஜ்ராயுதத்தை போன்ற நம் கைகள் இருக்கும் போது வேறு ஆயுதம் எதற்கு? ஆனால் இவர்கள் ஒருவேளை சிறிய கத்திகளை இடையில் சொருகி வைத்திருக்கக்கூடும். அவற்றை எடுப்பதற்கு இடம் கொடுக்காமல் 2 பேருடைய கழுத்தையும் இறுக்கி பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டும். ஆனால் அவ்வாறு இவர்களுடன் இந்த இடத்தில் சண்டை பிடிப்பது உச்சிதமா? இவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டாகிவிட்டது. நாம் வழிபடும் குலதெய்வமாகிய துர்கா பரமேஸ்வரியே படகு கவிழச் செய்து இந்த பயங்கர ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாயும் செய்திருக்கிறாள். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் விபத்து நேரிடாமல் பாதுகாப்பதல்லவா நம்முடைய முக்கியமான கடமை. அதிலும் கடம்பூரில் கரிகாலனுக்கு எதுவும் நேராமல் தடுப்பது மிக மிக முக்கியமானது. அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டால் நமக்கும் நமது குலத்திற்கும் அழியாத பழிச்சொல் ஏற்பட்டுவிடும். 6 தலைமுறையாக சோழகுலத்திற்கு பழுவூர் வம்சத்தினர் செய்திருக்கும் உதவிகள் எல்லாம் மறைந்து மண்ணாகிவிடும். பெண் என்று எண்ணி நமது அரண்மனையில் கொண்டு வந்து வைத்திருந்த அரக்கியினால் கரிகாலன் கொல்லப்பட்டால் அதை காட்டிலும் நமக்கு நேரக்கூடிய மானக்கேடு வேறு ஒன்றுமில்லை. இவ்வாறு எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்துக் கொண்டார். சிம்ம கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது. யாரெங்கே என்றான் பரமேஸ்வரன். அதற்கு மேல் தாம் மறைந்திருப்பது சாத்தியமில்லை, உச்சிதமும் ஆகாது என்று கருதி பெரிய பழுவேட்டரையர் வெளிப்பட்டு வந்தார். மழைக்கால இருட்டில் திடீரென தோன்றிய அந்த நெடிய பெரிய உருவத்தை கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகைத்து நின்றபோது, நான் தான் யமனுக்கு அண்ணன் என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் சிரித்தார். அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒளி அவ்வனப்பிரதேசத்தை முழுவதுமாக நடுங்கச் செய்தது. மண்டவர் பழுவேட்டரையர் என்று அறிந்ததும் இருவரும் தப்பி ஓட பார்த்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தம் நீண்ட கரங்கள் 2ஐயும் நீட்டி இருவரையும் பிடித்து நிறுத்தினார். அவருடைய வலது கை ரவிதாசனுடைய ஒரு புஜத்தை பற்றியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும் வலிமை பொருந்திய அந்த கரங்களின் பிடிகள் அவ்விருவரையும் திக்குமுக்காடச் செய்தன. எவ்வளவுதான் கையில் வலு இருந்தாலும் இருவரையும் ஏக காலத்தில் சமாளிக்க முடியாது என்று எண்ணி பழுவேட்டரையர் பரமேஸ்வரனை தலை குப்பர விழும்படி கீழே தள்ளினார். கீழே விழுந்தவன் முதுகில் காலை ஊன்றி வைத்துக் கொண்டு ரவிதாசனுடைய கழுத்தை 2 கைகளாலும் நெரிக்கத் தொடங்கினார். ஆனால் பரமேஸ்வரன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய இடுப்பில் சொருகியிருந்த கத்தியை சிரமப்பட்டு எடுத்து தன்னை மிதித்துக் கொண்டிருந்த காலில் குத்த பார்த்தான். பழுவேட்டரையர் அதை அறிந்து கொண்டார். இன்னொரு காலினால் அவனுடைய மணிக்கட்டை நோக்கி ஒரே ஒரு பலமான உதை கொடுத்தார். கத்தி வெகு தூரத்தில் போய் விழுந்தது.
ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதித்திருந்த கால் சிறிது நழுவியது. பரமேஸ்வரன் சட்டென்று நெளிந்து கொடுத்து வெளியே வந்து குதித்து எழுந்தான். உதைபடாத கையில் முஷ்டியினால் பழுவேட்டரையரை நோக்கி குத்தத் தொடங்கினான். அந்த குத்துக்கள் கருங்கல் பாறை சுவர் மீது விழுவன போல ஆயின. இதற்கிடையில் ரவிதாசன் தன் கழுத்திலிருந்து பழுவேட்டரையருடைய கரங்களை விளக்க பெருமுயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. கிழவருடைய இரும்பு பிடி சிறிதும் தளரவில்லை. ரவிதாசனுடைய விழிகள் பிதுங்கத் தொடங்கின. குளறி குளறிக் கொண்டே சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு என்றான். பரமேஸ்வரன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோவில் மேல் மண்டபத்தின் மீது ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி சிறிது நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்தது. அதை முன்னமே அவர்கள் கவனித்திருந்தார்கள். ரவிதாசன் அதைத்தான் குறிப்பிடுகிறான் என்று தெரிந்து கொண்டான். மண்டபத்தின் இடிந்த பகுதியை தன் மிச்சமிருந்த வலிவையெல்லாம் பிரயோகித்து நகர்த்தி தள்ளினான். அது விழும்போது அதனிடமிருந்த மரம் ஒன்றையும் சேர்த்து தள்ளிக்கொண்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலே இருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போவதை தெரிந்து கொண்டார். ஒரு கையை ரவிதாசனுடைய கழுத்தில் இருந்து எடுத்து மேலே இருந்து விழும் மண்டபத்தை தாங்கிக் கொள்ள முயன்றார். ரவிதாசன் அப்போது பெருமுயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி அப்பால் நகர்ந்தான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையர் தலையில் விழுந்தது. அவர் நினைவு இழந்தார். அத்தியாயம் 60. தூமகேது மறைந்தது. நெடுநேரத்திற்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் நினைவு இழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த உரையாடல்கள் ஞாபகத்திற்கு வந்தது. கிழவன் செத்துவிட்டான் என்றது ஒரு குரல். நன்றாக பார், பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை கீழே தள்ளினாய். இல்லாவிடில் நான் அதோகதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை கொன்றிருப்பான். எங்கே மண்டபத்தை நகர்த்த முடியுமா பார்க்கலாம்? சற்று பொறுத்து துளி கூட அசையவில்லை. ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையை கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நெட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான். இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை இன்னதென்பதை ஆராய்ந்தார். ஆம், அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. அதன் பெரிய பாரம் அவரை அமுக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மூச்சு விட முடிகிறதே, எப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் மீது மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தையொட்டி இருந்த மரம்தான் அவர் உயிரை காப்பாற்றியது. மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் நொறுங்கி போயிருக்கும். கிழவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை எண்ணி தாமே ஆச்சரியப்பட்டார். அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? ஆம், எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டே ஆக வேண்டும். காப்பாற்றிக் கொண்டு சோழகுலத்திற்கு நேரவிருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்திற்கு என்றும் அழியாத பழி உலகில் ஏற்படுவது நிச்சயம். ஆகையால் எந்த பாடுபட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை நேரம் இங்கேயே இப்படி நினைவு இழந்து கிடந்தோமோ என்று தெரியவில்லையே. இதற்குள் ஒருவேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ? பழுவேட்டரையர் தம் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டபப்பாறை நகர்ந்து சரியத் தொடங்கியது. ஒரு யுகம் என தோன்றிய ஒரு நாளிகை முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டபப்பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்தது. அவரை விடுதலை செய்தன. அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார். பெரிய நெடுமூச்சுகள் விட்டார். ஆகாசத்தை அன்னார்ந்து பார்த்தார். மண்டபத்திற்கு சமீபமாதலாலும் புயலில் பல மரங்கள் விழுந்து விட்டிருந்தபடியாலும் வான்வெளி நன்றாக தெரிந்தது. வைரப்பொறிகள் போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிந்தன. சட்டென்று வானத்தில் வடதிசையில் தோன்றிய ஒரு விசித்திரமான நட்சத்திரம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அடடா, சில நாளைக்கு முன்பு அவ்வளவு நீளமான வாளை பெற்றிருந்த தூமகேதுவா இப்போது இவ்வளவு குறுகி போயிருக்கிறது? திடீரென்று வானமும் பூமியும் அந்த வனப்பிரதேசம் முழுவதுமாக ஒளிமயமாயின. பழுவேட்டரையரின் கண்கள் கூசின. அது மின்னல் அல்ல, வேறு என்னவாக இருக்கக்கூடும்? வானத்தை நோக்கினார். ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த ஒரு தீப்பந்தம் வானவட்டத்திலே ஒரு கோணத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்க கண்டார். அதன் பிரகாசம் அவருடைய கண்களை கூசச் செய்தது. கண்ணை ஒரு கணம் மூடிவிட்டு திறந்து பார்த்தார். அந்த தீப்பந்தம் சிறிது சிறிதாக போயிருந்தது. வர வர ஒளி குறைந்து வந்தது. திடீரென்று அது மறைந்தே விட்டது. பழையபடி இருள் சூழ்ந்தது. இந்த அதிசயம் என்னவாக இருக்கும் என்று பழுவேட்டரையர் சிந்தித்துக் கொண்டே மீண்டும் வானத்தை நோக்கினார். குறுகிய தூமகேது சற்று முன் இருந்த இடத்தை பார்த்தார். அங்கே அதை காணவில்லை. ஆஹா, தூமகேதுதான் விழுந்து விட்டது. இதன் கருத்து என்ன? ராஜகுடும்பத்தினர் யாருக்காவது விபத்து நேரிடுவதற்கு அடையாளம். வால் நட்சத்திரம் மறையும் போது அரசகுலத்தைச் சேர்ந்த யாரேனும் மரணமடைவார்கள்.
இது வெகு காலமாக மக்களிடையே பரவியிருக்கும் நம்பிக்கை. அதோ கீழ்வானம் வெளுத்து விட்டது, பொழுது புலரப் போகிறது. இன்று இரவுக்குள் 3 இடங்களில் 3 விபரீத நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அவை நடக்கப் போகும் விவரம் நமக்கு மட்டும் தெரியும். அவற்றை தடுக்கும் சக்தியும் நமக்குத்தான் உண்டு. சோழர் குலத்தைச் சேர்ந்த மூவரையும் காப்பாற்றியே ஆக வேண்டும். தமது முதல் கடமை, மிக முக்கியமான கடமை, ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவதுதான். அவனுக்கு விபத்து வந்தால் அதன் பழி தன் தலையில் நேராக விழும். ஆகையால் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு உடனே போய் சேர வேண்டும். அதற்கு முன்னால் குடந்தைக்கு சென்றும் தஞ்சைக்கும் நாகைக்கும் எச்சரிக்கை அனுப்பிவிட்டு போவது நல்லது. பின்னர் விதிவசம் போல் நடந்துவிட்டு போகிறது. தாம் செய்யக்கூடியது அவ்வளவுதான். பழுவேட்டரையர் எழுந்திருக்க முயன்றார். உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. மரம் விழுந்திருந்த இடம் மார்பில் பொறுக்க முடியாத வேதனையை உண்டாக்கியது. ஒரு கால் முறிந்து விட்டது போல தோன்றியது. தேகம் முழுவதும் பல்வேறு காயங்கள் பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் அந்த வீரக்கிழவர் பொருட்படுத்தவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு ஒரு பெரும் முயற்சி செய்து எழுந்து நின்றார். குடந்தை நகரம் அங்கிருந்து எந்த திசையில் இருக்கலாம் என்பதை ஒருவாறு நிர்ணயித்துக் கொண்டு புறப்பட்டார். இடமாக கால்களை ஊன்றி வைத்து நடக்கத் தொடங்கினார். யாரையாவது பிடித்து தஞ்சைக்கும் நாகைக்கும் ஓலை அனுப்ப வேண்டும். பிறகு ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து கொண்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். துர்க்கையம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள ஜோதிடர் ஞாபகம் வந்தது. ஜோதிடர் தகுந்த மனிதர், இனிய இயல்பு படைத்த மனிதர். ராஜகுடும்பத்திற்கும் முதன் மந்திரிக்கும் வேண்டியவர். ராஜகுடும்பத்திற்கு வேண்டியவராக இருப்பதால் இன்னும் ஆர்வத்துடன் செய்வார். பழுவேட்டரையர் ஜோதிடர் வீட்டு வாசலில் பிரவேசித்த போது ஜோதிடரின் சீடன் அவரை தடுத்து நிறுத்தினான். பழுவேட்டரையர் அப்போதிருந்த கோலத்தில் அவரை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகையினாலேயே நில் என்று அதட்டும் குரலில் கூறிவிட்டு தடுத்தான். பழுவேட்டரையர் ஒரு முறை ஹூங்காரம் செய்துவிட்டு அவன் கழுத்தை பிடித்து தள்ளினார். சீடன் குட்டிக்கரணம் அடித்துக் கொண்டு போய் வீதியில் விழுந்தான். பழுவேட்டரையர் மதையானை போல பூமி அதிர நடந்து ஜோதிடரின் வீட்டிற்குள் புகுந்தார். பழுவேட்டரையர் உள்ளே பிரவேசித்தார். பரபரப்புடன் எழுந்து நின்று கும்பிட்ட ஜோதிடரை உற்று பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் நோக்கினார். ஜோதிடரே, நான் யார் தெரிகிறதா? தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரே தான். ஏன் இவ்வாறு பேந்த விழிக்கிறீர்கள்? அவ்வளவு உருமாறி போயிருக்கிறேனா? உம்மால் எனக்கு ஒரு முக்கியமான காரியமாக வேண்டியிருக்கிறது. ஒரு பெரிய உதவி நீ எனக்கு செய்ய வேண்டும் என்றார். ஐயா, இந்த ஏழை எளியவனால் தங்களுக்கு என்ன பெரிய உதவி தேவையாயிருக்க முடியும்? தங்களை பார்த்தவுடனேயே திடுக்கிட்டு போனேன். அதனால் தங்களை தக்கபடி வரவேற்று உபசரிப்பதற்கு தவறிவிட்டேன். பெரிய மனது செய்து அந்த பலகையில் உட்கார வேண்டும் என்று பலகைகளை சுட்டி காட்டினார். ஜோதிடரே, இல்லை, எனக்கு உட்கார நேரமில்லை. சிறிது காலமாக வானத்தில் தோன்றிக் கொண்டிருந்த தூமகேது இன்று காலையில் வானத்திலிருந்து பூமியில் விழுந்து மறைந்ததே, அது உமக்கு தெரியுமா? தெரிந்தால் அதன் பொருள் என்ன என்று சொல்லக்கூடுமா? அது ஏதேனும் பெரிய ஆபத்தை குறிப்பிடுகிறதா? சக்கரவர்த்திக்கோ அவருடைய மக்களுக்கோ நேரப்போகிற விபத்தை குறிப்பிடுகிறதா என்று கேட்டார் பழுவேட்டரையர். தனாதிபதி, ராஜாங்க சம்பந்தமான காரியங்களில் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்பது எங்கள் தொழிலின் பரம்பரை மரபு. தூமகேது தோன்றுவதும் விழுவதும் அரச குலத்தினருக்கு அதிர்ஷ்டத்தை குறிப்பிடுவதாக சொல்லுவார்கள். ஆனால் அது ஜோதிட சாஸ்திரத்தை சேர்ந்ததல்ல, ஜனங்களின் தொன்று தொட்ட நம்பிக்கை. அதில் எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. ஜோதிடரே, நீர் ஜோதிடம் சொல்லாவிட்டாலும் நான் சொல்கிறேன். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்கள் இருவருக்கும் இன்றைக்கு பெரிய கண்டம் காத்திருக்கிறது. யமதர்மன் அவர்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். சக்கரவர்த்தியின் யமன் பழுவூர் மாளிகையைச் சேர்ந்த பொக்கிஷ நிலவரையில் மறைந்திருக்கிறான். அருள்மொழியின் யமன் யானைப்பாகனுடைய அங்குசத்திலே ஒளிந்திருக்கிறான். அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வனையும் காப்பாற்றுவது உம்முடைய பொறுப்பு. என் முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டு சீடன் தஞ்சைக்கு போகட்டும். நீங்கள் திருவாரூர் சென்று இளவரசருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். செய்வீர்களா? உடனே புறப்படுவீர்களா என்றார் பழுவேட்டரையர். துர்கா பரமேஸ்வரியின் அருளினால் தங்களுடைய கட்டளையை என்னால் இயன்றவரை நிறைவேற்றி வைப்பேன் என்றார் ஜோதிடர். ஆஹா, இனி நான் கடம்பூருக்கு திரும்பலாம். இதோ புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புவதற்கு ஆயத்தமானார் பழுவேட்டரையர். அத்தியாயம் 61. யானைக்கு மதம் பிடித்தது. நாகைப்பட்டின நகர மாந்தரின் விருந்தெல்லாம் முடிந்த பிறகு அலங்கரித்த யானை மீது ஏறி அன்றிரவு இளவரசரும் அவருடன் வந்த ஜனங்களும் திருவாரூர் வந்து சேர்ந்தார்கள். திருவாரூர் மக்கள் இளவரசர் வருகையை முன்னதாக அறிந்திருந்தபடியால் அவருக்கு ராஜாங்க வரவேற்பு அளித்து ராஜ உபச்சாரங்கள் செய்தார்கள். ஏறக்குறைய நடுநிசியில் இளவரசர் சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே சில விபரீதமான செய்திகள் காத்திருந்தன. தஞ்சைக்கு மேற்கே பலமான மழை பெய்தபடியால் காவிரியிலும் கொள்ளிடத்திலும் அவற்றின் கிளை நதிகளிலும் பெருவெள்ளம் வந்து பல இடங்களில் கரை உடைத்து கொண்டதாகவும் ஒரே வெள்ளக்காடாக இருப்பதால் மேற்கொண்டு பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவது கஷ்டமாக இருக்கும் என்றும் சொன்னார்கள்.
2 நாள் திருவாரூரில் தங்கி வெள்ளம் வடிந்த பிறகு புறப்படுவது உசிதம் என்றும் தெரிவித்தார்கள். அதற்கு இளவரசர் இஷ்டப்படவில்லை. தஞ்சையை உடனே அடைய வேண்டுமென்ற பரபரப்பு அவர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. நதி உடைப்புகளும் வெள்ளமும் அவருடைய அந்த ஆர்வத்தை தடை செய்துவிடக் கூடுமா என்ன? ஆம், இத்தனை ஜனங்களும் பரிவாரங்களும் புடைசூழப் போவதாயிருந்தால் பிரயாணம் தடைபடத்தான் செய்யும். தாம் மட்டும் தனியே யானை மீது ஏறிச் சென்றால் பிரயாணம் தடைபட வேண்டிய அவசியமில்லை. யானைக்கு அண்டாத ஆழம் உடைய நதி எதுவும் தஞ்சைக்கு போகும் வழியில் இல்லை. இந்த பெருந்திரளான மக்களிடமிருந்து எப்படி தப்பித்துச் செல்வது என்பதுதான் கேள்வி. எல்லாவற்றிற்கும் யானை பாகனிடம் எந்த நேரத்திலும் புறப்பட ஆயத்தமாக இருக்கும்படி சொல்லி வைப்பது நல்லது. எப்படி இருந்தாலும் காலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு முடிவுக்கு வந்தார். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து பிரயாணத்திற்கு ஆயத்தமானார். மாளிகை வாசலுக்கு வந்தார். அங்கே கட்டியிருந்த யானை இளவரசரை பார்த்ததும் ஆதரவோடு துதிக்கையை நீட்டி அவரை தடவி கொடுத்து கொஞ்சியது. யானைப்பாகன் எங்கே என்று இளவரசர் உரத்த குரலில் கேட்டார். உடனே பல குரல்கள் யானைப்பாகன் எங்கே என்று எதிரொலி செய்தன. இளவரசரைப் போலவே அதிகாலையில் பிரயாணத்திற்கு ஆயத்தமாக ஜனங்கள் திரண்டு வந்திருந்தார்கள். அவர்களிடையே அகப்பட்டு கொண்டு முன்னால் வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்த முருகையனை பார்த்தார். அவனை நோக்கி சமிக்ஞை செய்யவே ஜனங்கள் அவனுக்கு வழிவிட்டார்கள். முருகையா, யானையின் காலை கட்டியுள்ள சங்கிலியை அவிழ்த்துவிடு என்றார் இளவரசர். முருகையன் அவ்வாறு அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கும் போதே இதோ யானைப்பாகன் வந்துவிட்டான் என்று பல குரல்கள் ஒலித்தன. கையில் அங்குசத்துடன் யானைப்பாகன் ஓடி வந்து கொண்டிருந்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக விலகிக் கொண்டு அவனுக்கு வழிவிட்டார்கள். பொன்னியின் செல்வரும் நல்ல வேளை என்று பெருமூச்சு விட்டு யானைப்பாகன் ஓடி வந்து கொண்டிருந்த திசையை நோக்கினார். ஒரு கையில் அங்குசம் வைத்துக் கொண்டிருந்த யானைப்பாகன் யானையின் அருகில் வந்து அதன் துதிக்கையை இன்னொரு கையால் தொட்டான். யானை உடனே அவனை துதிக்கையால் சுழற்றி பிடித்து தலைக்கு மேலே தூக்கியது. கேட்டவர்கள் பீதி கொள்ளும்படியாக பிளிர்விட்டு யானைப்பாகனை வீசி எறிந்தது. யானைப்பாகன் வெகு தூரத்திலே போய் விழுந்தான். அவன் கையில் வைத்திருந்த அங்குசம் இன்னும் அப்பாலே போய் விழுந்தது. யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்ற பயங்கரம் நிறைந்த குரல் அந்த ஜனக்கூட்டத்திலே எழுந்தது. ஜனங்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். இளவரசர் யானையை நெருங்கி வந்தவன் உண்மையான யானைப்பாகன் அல்ல, ஏதோ தீய நோக்கத்துடன் வந்தவன். அதனாலேதான் யானை அவனை தூக்கி எறிந்திருக்கிறது என்பதை ஒரு நொடியில் யூகித்துக் கொண்டார். வந்தவன் யார், எதற்காக வந்தான் என்பதையெல்லாம் அச்சமயம் கண்டுபிடிக்க முயன்றால் கிடைத்த சந்தர்ப்பம் தவறிப்போய்விடும். ஆணைக்கு மதம் பிடித்து விட்டது என்ற கூச்சலினால் மக்களிடையே உண்டான குழப்பத்தை பின்னர் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. அந்த ஜனக்கூட்டத்தினிடமிருந்து தப்பிச் சென்று கூடிய விரைவில் தஞ்சையை அடைவது அச்சமயம் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள இதை காட்டிலும் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கப் போவதில்லை. ஆகையினால் முருகையனை தம் அருகில் அழைத்து அவன் காதோடு ஏதோ சொல்லிவிட்டு அவன் தோள் மீது ஏறி யானையின் மீது தாவினார். அப்படி தாவும் போதே யானை மேலிருந்த அம்பாரியை தட்டிவிட்டார். அம்பாரி கீழே விழுந்து உருண்டது. பின்னர் யானை இடத்திலும் அதன் பாஷையில் ஏதோ சொன்னார். உடனே யானை பீத்து கொண்டு கிளம்பியது. முன்பு போல பயங்கரமான குரலில் பிளிரிக் கொண்டே விரைவாக நடந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் ஓடவே தொடங்கிவிட்டது. அதே சமயத்தில் முருகையன், ஐயோ, யானைக்கு மதம் பிடித்து விட்டது, ஓடுங்கள், உடனே ஓடுங்கள் என்று பெரும் கூச்சலிட்டான். ஜனங்கள் முன்னை காட்டிலும் அதிக பீதியடைந்து நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்த குறுக்கு வீதிகளிலும் சந்துகளிலும் புகுந்து ஓடினார்கள். திறந்திருக்கும் வீடுகளுக்குள்ளும் நுழைந்து ஒளிந்து கொண்டார்கள். திருவாரூர் நகரத்தை தாண்டியதும் இளவரசர் யானையை நேரே தஞ்சாவூர் சாலையில் செலுத்துவதற்கு பதிலாக வடமேற்கு திசையை நோக்கி திருப்பினார். தஞ்சை சாலையில் சென்றால் மக்கள் தம்மை விடமாட்டார்கள், தொடர்ந்து வரக்கூடும். வழியில்லாத வழியில் யானை போய்விட்டால் ஜனங்கள் தொடர்ந்து வர முடியாது. இவ்விதம் அதிவிரைவில் சிந்தித்து முடிவு செய்து யானையை வடமேற்கு திசையில் குறுக்கு வழியில் செலுத்தினார். வயல்கள், வரப்புகள், வாய்க்கால்கள், நதிகள், அவற்றின் உடைப்புகள் இவை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் யானை ஜாம் ஜாம் என்று மனம் போன போக்கில் சென்றது. இளவரசரின் உள்ளமும் இனம் தெரியாத உற்சாகத்தை அடைந்து கூண்டிலிருந்து விடுதலையடைந்த பறவை போல ஆகாச வெளியில் வட்டமிட்டு திரிந்தது. தம்முடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றும் உள்ளுணர்ச்சியிலிருந்து உற்சாகமும் பரபரப்பும் பொங்கிக் கொண்டிருந்தன. அத்தியாயம் 62. தெய்வமாயினாள். யானை அரண்மனை வாசலில் வந்து நின்றது. வாசற்காவலனை அழைத்து சின்ன பழுவேட்டரையர் ஏதோ கூறினார். அவன் அரண்மனையின் முன்வாசலை திறந்து விட்டான். அரண்மனை வாசலில் ஒரு பக்கத்தில் எப்போதும் ஆயத்தமாயிருந்த தம் ஆட்களை சமிக்ஞையால் அழைத்தார். அவர்களிடம் கோட்டையின் உட்பக்கம் முழுவதும் நன்றாக தேடி சந்தேகப்படும்படி யாராவது தென்பட்டால் பிடித்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார்.
பிறகு வேலைக்கார படையாரிடம் அன்றிரவு முழுவதும் தூங்காமலே அரண்மனையையும் சுற்றுப்புறங்களையும் காவல் புரிய வேண்டும் என்று சொல்ல எண்ணி அவர்களுடைய தலைவனை அனுப்பும்படி எண்ணிக்கொண்ட வண்ணம் திரும்பி பார்த்தார். அப்போது அரண்மனை முன்புறத்து நிலா முற்றத்தை தாண்டி முதல் வாசற்படிக்கு அருகிலேயே ஒருவன் நின்றிருந்தான். இவன் யார்? தலைப்பாகையை பார்த்தால் யானைப்பாகன் மாதிரி தோன்றுகிறது. ஆஹா, அரண்மனைக்குள் அவனுக்கு என்ன வேலை? சக்கரவர்த்தியிடம்தான் அவனுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது? மிக பயங்கரமான ஓர் எண்ணம் அவர் மனதில் மின்னலைப் போல தோன்றி சொல்ல முடியாத வேதனையை உண்டாக்கியது. கோபக்கனலை எழுப்பியது. இவன் சதிகாரனோ? யானைப்பாகனைப் போல் வந்திருக்கிறானே. தம் கண் முன்னாலேயே சக்கரவர்த்தியை கொல்ல வந்தவன் அரண்மனைக்குள்ளே போகிறதாவது காலாந்தகண்டனுக்கு அவ்வளவு பெரிய அசட்டு பட்டமா என்று யோசித்துக் கொண்டு 4:08 நிலாமுற்றத்தை காலாந்தகண்டர் கடந்து சென்று யானைப்பாகனின் சமீபத்தை அடைந்தார். அடே, அங்கேயே நில் என்று ஒரு கர்ஜனை செய்தார். நீ ஏன் உள்ளே போகிறாய்? யானைப்பாகனுக்கு அரண்மனைக்குள் என்ன வேலை என்று கூறிக்கொண்டே அவனுடைய ஒரு கரத்தை தம் வஜ்ராயுதம் போன்ற கை முஷ்டியினால் பிடித்து கொண்டார். பிடித்த பிடியை இன்னும் சிறிது கெட்டியாக்கிக் கொண்டு சின்ன பழுவேட்டரையர், அடே, உண்மையை சொல், நீ யார்? யானைப்பாகன் தானா அல்லது சதிகாரனா என்று சொல்லிக்கொண்டே பிடித்த பிடியை விடாமல் யானைப்பாகன் முகத்தை தம்மை நோக்கி திருப்பினார். அரண்மனையின் முன்மண்டபத்தில் எரிந்த தீபங்களின் வெளிச்சம் லேசாக அந்த யானைப்பாகனின் கம்பீரமான முகத்தில் விழுந்தது. தளபதி, நான் யானைப்பாகனும் கூடத்தான் என்றான் யானைப்பாகன். காலாந்தகண்டர் அந்த முகத்தை பார்த்தார். அந்த குரலை கேட்டார். திகைத்து சித்திரப்பதுமை போல நின்று விட்டார். கைப்பிடி அதுவாக தளர்ந்து இளவரசர் அருள்மொழிவர்மரை விடுதலை செய்தது. அஞ்சா நெஞ்சமும் அளவில்லா மனோதிடமும் வாய்ந்தவரான காலாந்தகண்டரின் கைகால்கள் அந்த கணத்தில் விடவெடுத்து விட்டன. இரு கைகளையும் கூப்பி வணக்கம் செலுத்தியவாறு, பொன்னியின் செல்வா, இது என்ன கோலம்? இது என்ன காரியம்? சற்று முன் நான் செய்த பிழையை பொறுத்து கருணை புரிய வேண்டும் என்று தழுதலுக்க குரல் நடுங்க கூறினார். மேலும் இதே முறையில் பேசப்போனவரை இளவரசர் தடுத்து, தளபதி, இது என்ன? தாங்களாவது குற்றம் செய்வதாவது? தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் தங்கள் கடமையை செய்தீர்கள். தவறு என்னுடையது. முதலில் என் தந்தையை பார்த்துவிட்டு பிறகு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, தெரிகிறது அரசே, தாங்கள் தயவு செய்து விரைந்து உள்ளே செல்லுங்கள் என்றார் காலாந்தகண்டர். அரண்மனையில் அப்போது இளவரசரின் வரவு காரணமாக ஒரே கோலாகலமாக இருந்தது. குறுக்கும் நெடுக்குமாக பெண்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். கூட்டம் கூட்டமாக வந்து சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையை எட்டி பார்த்துவிட்டு போன வண்ணம் இருந்தார்கள். சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்த வண்ணம் தமது அருமை குமாரன் அருள்மொழியின் கைகளை தமது கைகளால் பிடித்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவருக்கு முன்னால் மந்தாகினி, ஒரு பக்கத்தில் வானதியும் அவளை மருமகளாக பெறுவதற்கிருந்த மலையமான் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மேல் மண்டபத்தின் முகப்பிலிருந்து பாய்ந்து வந்த கூரிய வேளை அவர்களில் யாரும் கவனிக்கவில்லை. பூங்குழலி தன் அத்தையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்றாள். பூங்குழலி எவ்வளவு விரைவாக ஓடக்கூடியவளாக இருந்தாலும் மேலிருந்து எறியப்பட்ட வேலுடன் போட்டியிட முடியாதல்லவா? அவள் மந்தாகினி அத்தையின் அருகில் பாய்ந்து செல்வதற்குள் வேல் அத்தையின் விழாவில் பாய்ந்து விட்டது. வீல் என்று பயங்கரமாக ஓலமிட்டு விட்டு மந்தாகினி கீழே விழுந்தாள். பூங்குழலியைப் போலவே மற்றவர்களும் தரையில் விழுந்த மாதரசியை நோக்கி ஓடிவர ஆயத்தமானார்கள். அந்த சமயத்தில் மேல் மாடத்திலிருந்து தடதடவென்று சத்தம் கேட்டது. சில மண்பாண்டங்கள் கீழ் நோக்கி பல திசைகளிலும் எரியப்பட்டன. அவற்றில் ஒன்று சக்கரவர்த்தியின் அருகில் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் மீது விழுந்தது. தீபம் அணைந்தது. அறையில் உடனே இருள் சூழ்ந்தது. பிறகு சிறிது நேரம் அந்தப்புற அறையிலும் அதை சுற்றியுள்ள நீண்ட தாழ்வாரங்களிலும் ஒரே குழப்பமாக இருந்தது. திடுதிடுவென்று மனிதர்கள் அங்குமிங்கும் வேகமாக ஓடும் காலடி சத்தங்கள் கேட்டன. விளக்கு, விளக்கு என்று சின்ன பழுவேட்டரையரின் கர்ஜனை குரல் அலறியது. ஆஹா, ஐயோ என்று பெண் குரல் அலறும் சத்தம் கேட்டது. அது மகாராணியின் குரல் போல இருக்கவே எல்லோருடைய நெஞ்சங்களும் திடுக்கிட்டு உடல்கள் பதறின. இத்தனை குழப்பத்துக்கிடையே பூங்குழலி அவளுடைய அத்தை மந்தாகினி விழுந்த இடத்தை குறிவைத்து ஓடி அடைந்தாள். அத்தையை அவளுக்கு முன்னே யாரோ தூக்கி மடியின் மேல் போட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இதயத்தை பிளக்கும்படியான விம்மும் குரலும் அழுகை குரலும் சேர்ந்து அவள் காதில் விழுந்தன. வாசற்படிக்கருகில், யாரடா அவன்? ஓடாதே, நில் என்று சின்ன பழுவேட்டரையர் கூச்சலிட்டார். அந்த சமயத்தில் 2 தாதி பெண்கள் தீபங்களுடன் வந்து அந்த அறையில் பிரவேசித்தார்கள். தீப வெளிச்சத்தில் தோன்றிய காட்சி யாருமே எதிர்பார்க்க முடியாத அதிசய காட்சியாக இருந்தது. 3 வருடங்களாக காலை ஊன்றி நடந்தறியாமல் இருந்த சக்கரவர்த்தி கால்களின் சக்தியை அடியோடு இழந்துவிட்டிருந்த சுந்தர சோழ மன்னன் தாம் படுத்திருந்த கட்டிலிலிருந்து இறங்கி நடந்து வந்து மந்தாகினியின் அருகில் உட்கார்ந்தார். அவர் அருகில் இளவரசரும் இருந்தார்.
மந்தாகினியின் விழாவில் ஒரு பக்கத்தில் பாய்ந்து இன்னொரு பக்கம் வெளிவந்திருந்த வேலின் முனையிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டிலின் அருகில் மலையமான் மகள் வானமாதேவி காணப்பட்டாள். அவளுக்கு அருகில் சக்கரவர்த்தி தலை வைத்து சாய்ந்த தலையணையில் ஒரு கூரிய கத்தி சொருகப்பட்டிருந்தது. விளக்கு வந்ததும் மகாராணி கட்டிலை வெறிக்க பார்த்துவிட்டு கரை காணாத அதிசயம் ததும்பிய கண்களினால் சக்கரவர்த்தி கீழே உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள். அப்போது பொன்னியின் செல்வர் மந்தாகினியின் தலையை மெல்ல தூக்கி சக்கரவர்த்தியின் மடியில் வைத்தார். இளவரசர் அருள்மொழிவர்மரின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியோ விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். இவ்வளவையும் பூங்குழலி ஒரு கணநேர பார்வையில் பார்த்தாள். மறுகணத்திலேயே அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒருவாறு யூகித்து தெரிந்து கொண்டாள். மேலிருந்து வேலை எறிந்தவன் அதை ஊமைராணி தடை செய்து விட்டதை கவனித்திருக்கிறான். உடனே மேலிருந்த தட்டுமுட்டு சாமன்களை எடுத்தெறிந்து விளக்கை அணைத்து விட்டிருக்கிறான். அப்போது ஏற்பட்ட இருட்டில் கீழே குதித்து இறங்கி கட்டிலில் சக்கரவர்த்தி படுத்திருப்பதாக எண்ணி கத்தியினால் குத்திவிட்டு ஓடியிருக்கிறான். சக்கரவர்த்திக்கு ஆபத்து என்று அறிந்து கட்டலின் அருகில் ஓடிய மகாராணியை தள்ளிவிட்டு போயிருக்கிறான். அப்போதுதான் மகாராணி ஐயோ என்று கதறியிருக்கிறாள். பின்னர் அச்சதிகாரன் வாயிற்படியின் பக்கம் ஓடி அங்கே அச்சமயம் பிரவேசித்துக் கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரையும் தள்ளிவிட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும். இவ்வளவையும் பூங்குழலி யூகித்து தெரிந்து கொண்டாள். இந்த பாதகச் செயலை செய்து தப்பி ஓடியவனை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் ஒரு பக்கத்தில் உதயமாயிற்று. அதை காட்டிலும் தன் அத்தையின் இறுதி நெருங்கிவிட்டது என்ற நினைவு அவள் உள்ளத்தில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. ஆகையால் மந்தாகினி சக்கரவர்த்தியின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்து அத்தை அத்தை என்று கதறினாள். ஆனால் மந்தாகினியோ அவள் இருந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளுடைய கண்கள் சக்கரவர்த்தியின் திருமுகத்தை ஆவலுடன் அண்ணாந்து பார்த்த வண்ணம் இருந்தன. சமுத்திரகுமாரி, உன் அத்தை இன்று எவ்வளவு மகத்தான புண்ணியத்தை கட்டிக்கொண்டாள் என்பதை எண்ணிப்பார். சதிகாரனுடைய கொலைவேல் என் தந்தையின் மேல் படாமல் காப்பாற்றினாள். அந்த வேலை தன் உடம்பில் பாயும்படியும் செய்து கொண்டாள். தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றினாள். ஒருமுறை அல்ல, இருமுறை அவரை காப்பாற்றியிருக்கிறாள். உன் அத்தையின் மீது வேல் பாய்ந்ததை கண்டதும் 3 வருடமாக சக்தி இழந்திருந்த என் தந்தையின் கால்களில் மீண்டும் சக்தி வந்தது. அவர் கட்டிலிலிருந்து எழுந்து வந்தார். அதனால் மறுபடியும் அவர் உயிர் தப்பியது. சதிகாரன் அவனுடைய குறி தப்பிவிட்டதாக எண்ணி விளக்கை அணைத்துவிட்டு கீழே குதித்து வந்து மீண்டும் அவனுடைய பாதகத் தொழிலை செய்ய பார்த்தான். ஆனால் சக்கரவர்த்தி எழுந்து வந்து விட்டதால் அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. சமுத்திரகுமாரி, உன் அத்தை இந்த சோழ குலத்திற்கும் சோழ நாட்டிற்கும் எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறாள். சோழ நாட்டிற்கே பெரும் விபத்து நேராமல் காப்பாற்றியிருக்கிறாள். சோழ வம்சத்திற்கே குலதெய்வமானாள். பூங்குழலி, உன் அத்தைக்காக இனி நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடப்போவதில்லை. அவளுக்காக நீயும் அழ வேண்டியதில்லை. வேறு யாரும் துக்கப்பட வேண்டியதில்லை. இத்தகைய தெய்வ மரணம் யாருக்கு கிடைக்கும்? 30 வருடங்களாக பிரிந்திருந்த பதிக்காக உயிரை கொடுக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவருடைய மடியிலேயே தலையை வைத்துக் கொண்டு நிம்மதியாக உயிரை விடும் பேறு யாருக்கு கிடைக்கும் என்று இளவரசர் கூறினார். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.